ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கன்னடக்காரர்னும் அவர் தமிழ்நாட்டில் நடிச்சு சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே கர்நாடகால சொத்துக்களா வாங்கி குவிச்சிருக்காருன்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஒரு பச்சை தமிழன்னு தெரிவிச்சதும் இந்த மாதிரியான கருத்துக்கள் ரொம்பவே அதிக அளவுல பேசப்பட்டுக்கிட்டு வருது. நிறைய தமிழ் மக்களும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணி எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடகால எந்த ஒரு சொத்துக்களையுமே வாங்கி குவிக்கலன்னு அவருடைய நீண்ட கால நண்பர் ராஜ் பகதூர் அவர்கள் தற்போது செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கார். கடந்த 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சியில ரசிகர்கள் கிட்ட பேசும் பொழுது தற்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலையை பற்றி எல்லாம் ரொம்பவே பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சார். தமிழகத்துல நல்ல தலைவர்கள் இருந்தும் சிஸ்டம் சரியில்லை, ஆட்சி கெட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம போர் வரும்பொழுது நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க அவங்களோட கரகோஷ மலைகளை நனைஞ்சாரு. அவருடைய இந்த பேச்சு அவர் ரொம்ப சீக்கிரத்திலேயே அரசியலுக்கு வருவாருங்கிறத ரொம்ப வெளிப்படையாவே காமிச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றத சில கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவிச்சும் சில கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நடிகரா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பெங்களூருல பேருந்துல நடத்துனரா பணிபுரிந்தப்ப அந்த பேருந்துல ஓட்டுநரா பணிபுரிஞ்சவரும் ரஜினிகாந்த் அவர்களுடைய நீண்ட கால நண்பருமான ராஜ் பகதூர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு. அதுல ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமா விரைவிலேயே அரசியலுக்கு வருவாருன்னு தன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பல நல்ல விஷயங்களை செய்ய விரும்புறாருன்னு தெரிவிச்சிருந்தார். தமிழகத்துல தற்போது அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால கூடிய விரைவிலேயே தன்னுடைய ரசிகர்கள் மற்றும் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்னு எதிர்பார்க்கப்படுது. மேற்கொண்டு அவர் பேசும்பொழுது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா பணத்தை பொருட்படுத்தாம செயல்படுவாங்கன்னு ரஜினி அவர்கள் கர்நாடகால சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறதா சொல்ற கருத்து உண்மை இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. அவர் கர்நாடகாவுக்கு போனா அங்க தங்குறதுக்கு 2 வீடுகள் மட்டுமே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. மற்றபடி ரஜினி அவர்களுக்கு கர்நாடகால எந்த ஒரு சொத்தும் இல்லைன்னு அவருடைய எல்லா சொத்துக்களுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கணும், அது எல்லாத்தையுமே அவர் நியாயமான முதலீடுகள் மூலமா தான் செஞ்சுட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் விரைவில் அரசியலுக்கு வராருன்னு அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இந்த ராஜ் பகதூர் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமால நுழைய விருப்பப்பட்ட பொழுது அவரை சென்னைக்கு அனுப்பி தன்னுடைய சொந்த செலவுல திரைப்பட கல்லூரியில படிக்க வச்சிருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.